ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை ஆதார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து கீழே இந்த கைரேகை வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணினாலும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்களோட ஆதார் இதில் டவுன்லோட் ஆதார் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரு கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி கொடுத்து நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நேம் வந்து சில பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து லாகின் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. ஸோ லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே இப்படி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து என்டர் ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கேட்டிருக்கு. இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் அடிச்சுக்கோங்க. இதில் அடித்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கேப்ஷா கேட்டிருக்கும். கேப்ஷாவை கரெக்டாக நீங்கள் பார்த்து அடிச்சுக்கோங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபி, அதாவது இப்போ உங்கள் ஆதார் கார்டில் வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அதை வந்து கரெக்டாக இதில் பார்த்து டைப் பண்ணி அடிச்சிருங்க. இந்த ஓடிபியோட வேலிடிட்டி வந்து 60 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து சின்ன ஃபோன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் பழைய மெசேஜ் டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் ஃபஸ்ட்டு மெசேஜ் வரல அப்படின்னா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசன் ஒரு ஓடிபி கொடுங்க. அது வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இந்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அட்ரஸ் அப்டேட், டவுன்லோட் ஆதார் கார்டு, ஸோ பிவிசி உங்களோட ஆதாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணீங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ஸோ எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். இதில் வந்து டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில் வந்து இப்படி தான் வரும். சப்போஸ் இப்போ உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஆதார் நம்பரை வந்து ஃபுல்லாக அந்த ஆதார் நம்பர் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆதார் நம்பர் ஃபுல்லாக தெரிய வேண்டாம். லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் மட்டும் தெரிஞ்சால் போதும். மீதி எல்லாமே எக்ஸ் எக்ஸ் ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து டூ யூ வாண்ட் மாஸ்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எடுத்து விட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஆதாரோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது பாஸ்வேர்டு வந்து எப்படின்னா, இப்போ உங்களோட நேம் வந்து குமார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லெட்ரு வந்து கேபிட்டல் கேயூஎம்ஏ குமா கேயூஎம்ஏ அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் இயர் இப்போ வந்து நீங்கள் வந்து 2005 இல்லாட்டி 2006 ஸோ அந்த இது அப்படின்னா கேயூஎம்ஏ 2005 அது போட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இதோட பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படிலாம் நேம் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் வீடியோட எண்டில் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா சில பேருக்கு வந்து புள்ளி வச்சு இருக்கும். ஸோ அதுவும் எப்படின்ட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோட எண்டில் நான் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டாச்சு. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு வந்து நம்மளுக்கு இதில் ஷோ ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.